ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா சாம்பார் வித் இட்லி. மாவு இப்போ தான் ஆட்டினேன்னா சரி இட்லி ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு குக்கரில் எல்லா காய்கறியும் போட்டு கூட்டி வச்சாச்சு. கடைசியாக வந்துட்டு புளி கரைச்சி ஊற்றியாச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சாச்சு. ஒரு 3 விசில் வந்தோடனே சாம்பார் ரெடி ஆயிரும். பக்கத்துலேயே வந்து இட்லி ஊற்றலான்னு சொல்லி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இட்லி ஊற்றி எப்படியும் ஒரு 2-3 வாரம் இருக்குமா, இட்லி துணியவே காணோம். சரி டக்குன்னு எம்ஜிஆர் வேஷ்டி தான் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் வேஷ்டி எடுத்துகிட்டு எங்கடா இருக்குன்னு தேடி எடுத்தாச்சு. எடுத்துட்டோம்னா அது பெருசாக இருக்குது, அதை கட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இதை வச்சு கரெக்டாக அளவு கட் பண்ணிவிட்டு அதனால் 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு அழகாக ஊற்றி வச்சாச்சு. சரி ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஊற்றலான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இட்லி சூப்பராக வந்துருச்சு. அழகாக இருக்குது போல் மாவு, அதாவது அந்த இட்லி ஊற்றுற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது போல். நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு. சரி ஓகே, 2வது ஒன்றை ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு 2வது ஒன்றையும் ஊற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் சாம்பார் 3 விசில் வந்துருச்சு. சரி ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்தா பாசிப்பருப்பு சாம்பார் சூப்பராக வந்துருச்சு. இட்லிக்கும் பாசிப்பருப்பு சாம்பாருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரமும் இல்லாமல் காரம் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு நேரம் நம்ம வைக்கிறதும் நல்லா தான் இருக்குது. இட்லி வந்து எங்கள் வீட்டில் ஒய்யாமல் கேட்பாங்க, ஆனால் வந்து மாவு அந்தளவு செட் ஆகாது. இந்த தடவை நல்லா செட் ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவருக்கு ஊற்றி வச்சுட்டு நானும் எடுத்து சாப்பிட்டேன். சட்னி வேறு இருந்துச்சு, தக்காளி சட்னி. அதையும் வச்சு சாப்பிட்டா ஆகா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. கூடவே வந்து மதியானம் வச்ச தக்காளி தொக்கு வேறு இருந்துச்சு. அந்த வடை சட்டியோடு சாப்பிட்டா தான் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சரி அதனால் வடை சட்டியோடு எடுத்து அதை வச்சு சாப்பிட்டேன். கடைசியில் தான் என் பையன் சாப்பிட்டான். அவனுக்கு காய்கறினா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு காய்கறியும் பார்த்து சாப்பிட்டான். மத்தியானம் வச்ச அந்த கூட்டில் அந்த கூட்டு வேறு இருந்துச்சு. அதையும் எடுத்து அவங்க பசங்களுக்காகவே காய்கறியை போட்டு நிறைய போட்டுருவேன். இதை போட்டு சாப்பிடுங்கன்னு. இப்படி சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும்.